படம் எப்படி இருந்தது? உயிரை வாங்கி தொலைஞ்சிட்டாங்க போங்க. ஏன் என்னண்ணா நல்லா இல்லையா? எங்க இருக்கிறீங்க எங்க இருக்கு தாங்க போங்க தொலைங்க போய். விக்ரமோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்தது? விக்ரமோட ஆக்டிங் சூப்பருங்க. அதுக்குன்னு படமா அவர் நடிக்கிறாருன்றோசரம் என்ன தங்க ஊசின் கண்ணில் குத்திக்க முடியும்? என்ன அந்த அளவுக்கு நல்லா இல்லையா படம்? வேஸ்ட் சுத்த வேஸ்ட். படம் எப்படி இருந்தது? சூப்பர் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக போகாமல் இருந்துச்சு, பட் ஓகே. ஸோ கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு படத்துல? விக்ரம் ஆக்டிங் வந்து பின்னிட்டாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தேன். பட் கதைக்களம் வைஸ் ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்னு சொல்லி ஒரு தாட் இருக்கு எனக்கு. மியூசிக் எப்படி இருந்தது? ஜிவி பிரகாஷ் ஓகே, ஜிவி வந்து பேக் டு ஃபார்ம் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் முன்னாடி நல்லா பண்ணியிருந்தாரு. ஆக்டர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து லேக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பிக்கப் ஆகிட்டாருன்ற மாதிரி தோணுது. ஸோ பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது இந்த படத்துக்கு. அந்த தங்கலானேன்னு சொல்லி ஒரு சாங் போட்டிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பம்ப்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் எப்படி பண்ணியிருந்தார் விக்ரம்? இல்லை, விக்ரம் வந்து அவர் எப்போவுமே இப்போன்னு கிடையாது, எப்போவுமே அவரோட ஆக்டிங் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த படத்தில் தான் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அவருக்கு. ஸோ அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியுது. அது கெட்டப் வைஸும் சரி, அவர் பேசுகிற அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், அண்ட் அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பாரஞ்சித் இருப்பார்னு சொல்லி நம்பலாம். இந்த ஆக்டிங் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க இந்த படத்துக்கு? அவருக்கு கேட்குறேன், அவுட் ஆஃப் 5க்கா 10க்கான்னு கேட்குறேன். 10க்கு கொடுங்க. 10க்கு வந்து ஒரு 8 கொடுக்கலாம். படம் எப்படி இருந்தது? நல்லா தானே இருக்குது, பார்க்கலாம். என்ன பிடிச்சிருந்தது படம்? ஐயோ, கேரக்டர் பிடிச்சிக்குது, அவ்வளோதான். நல்லா நடிச்சுக்கிறாரு விக்ரம். விக்ரம் எப்படி நடிச்சிருந்தாரு? நல்லா தானே நடிக்கிறார். அவர் கெட்டப்லாம் நல்லா தான் இருக்கும். மியூசிக்லாம் எப்படி இருந்தது படம்? நல்லா தானே இருக்குது. எப்படிங்க இருந்தது? நல்லா இருந்துச்சு. மேக்கிங் நல்லா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. விக்ரமோட ஆக்டிங் ஸ்பெசிஃபிக்கா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. மிக்ஸ்ட் ரிவ்யூஸ்லயும் அதுதான் வந்து சொல்றாங்க. எப்படி இருந்தது விக்ரமோட ஆக்டிங்? ஆப்வியஸ்லி விக்ரமோட ஆக்டிங் நல்லா தான் இருக்கும். இந்த மூவில கேரக்டர் வைஸ் டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருக்கட்டும், ஒரு அந்த கான்செப்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணணுமோ அதை நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஜிவியோட மியூசிக் ஆக்சுவலி எப்படி இருந்தது? சூப்பர் ஆஸ் யூஷுவல். ஓகே, ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க இந்த படத்துக்கு? 8.5. ப்ரோ, படம் எப்படி ப்ரோ இருந்தது? படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன பிடிச்சிருந்தது படத்துல உங்களுக்கு? படத்தில் என்ன பிடிக்கலன்னு கேளுங்க ப்ரோ. ஏன் என்ன ப்ரோ? படமே பிடிக்கல ப்ரோ. ப்ரோ எல்லாமே வச்சுட்டு ப்ரோ. படத்தில் கதை நல்லா இல்லை, சவுண்ட்லாம் ரொம்ப மோசமாக, காது கிளிக்கிற மாதிரி இருந்தது. மியூசிக்லாம் அப்படியே ஃபேட் பண்ணி, சவுண்ட் வந்து ஃபேட் பண்ணிச்சு மியூசிக்கை. கத்துறாங்க நடுவில். ஏதோ சொல்ல வந்திருக்காரு, சொல்லிட்டாரு ப்ரோ, அதுதான். என்ன ப்ரோ, விக்ரமோட ஆக்டிங் சில பேர் நல்லா சூப்பராக இருக்கு. விக்ரமோட ஆக்டிங்லாம் வேற மாதிரி தரமாக இருந்துச்சு. பாத்தீங்களா? ஓவரால் ரேட்டிங் ப்ரோ முஸ்ட் அந்த ஓவரால் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? ஓவரால் ரேட்டிங்கா ப்ரோ 1 ஸ்டார் ப்ரோ. 5க்கு 1 தானா? ஏன் அந்த அளவுக்கு? விக்ரமோட நடிப்பாக கொடுத்துக்கலாம். அதுவும் படம் எப்படி சார்? நல்லா தான் இருந்துச்சு. என்ன பிடிச்சது இந்த படத்துல? எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. விக்ரமோட ஆக்டிங் மட்டும் இல்லை, அதில் இருக்க எல்லா கேரக்டரும் கரெக்டாக இது கொடுத்துருக்காங்க. மியூசிக் வைஸும் செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது ஃபுல்ஃபில் பண்ணிச்சா? இருக்கு. ரஞ்சித் சொன்ன மாரி அது என்ன சொல்ல வராருன்னு எனக்கு புரிச்சு. அது நம்ம நாட்டை வந்து நம்மளோட நல்லா வந்து நம்ம தான் பார்த்துக்கணுன்ற மாரி காமிச்சிருக்காரு. பட் ஆனால் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது என்னோட கருத்து. இது ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? ரேட்டிங் 9. பார்க்கலாம் ப்ரோ, ஓகே தான். விக்ரமுக்காகவும் ஜிவி பிரகாஷ் மியூசிக்காகவும் பார்க்கலாம். அதுக்கு மேலே ஒன்றும் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க படத்தில் பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக வாட்சபிள் தான் படம். பார்க்கலாம். விக்ரமோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. விக்ரம் ஆக்டிங் ஓகே தான். அவர் எப்பவுமே திரும்பி அவர் நல்லா நடிப்பார். விக்ரம் ஆக்டிங் பெட்டர், நல்லா நடிச்சிருக்காரு. மியூசிக் ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணிடுற. கண்டிப்பாக நான் வாட்ச் பண்ணுற மியூசிக் தான். நான் 1001 மிஸ் பண்ணிட்டாங்க, நான் அவருக்கு ஃபீல் பண்ணிட்டு வரல இப்போ. ஸோ நம்ம கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். நல்ல மியூசிக் கம்போசிங் தான். வாட்ச் பண்ணலாம். ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? எனக்கு பார்த்தீங்கன்னா 5 out of 3.5.